குதிரை பேரம் பேசியது யார்? முதலிலே திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு முதலமைச்சராகலாம் என்று சொன்னது யார்? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கூட்டணி இதுவரை நடந்திருக்கிறதா? தமிழ்நாட்டின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை அம்மாவின் மீது வழக்கு போட்டு அம்மா மீது கைது செய்து சிறையில் அடைத்தவர்களோடு சேர்ந்து நான் இன்றைக்கு இணைந்து முதலமைச்சர் ஆகிறேன் என்று சொன்னால் இவர் அண்ணா திமுக என்பதுதான் என்னுடைய கேள்வி. குதிரை பேரம் யார் நடத்தினார்கள் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலும் ஜெயக்குமாரை போன்றவர் மற்றும் இருக்கின்றவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கிறார். ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம்? திமுகவோடு அண்ணா திமுக கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே தான் குமரி போய்விட்டார்கள் பலர். இது இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. ஆகவேதான் ஜெயக்குமார் போன்றவர் இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையும் குதிரை பேரம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் தனித்தே நின்று வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் 2 ஆண்டு காலத்தில் பணஜனநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிற மக்கள் இயக்கம். நம்முடைய தலைவரை பொறுத்தவரை மக்களை நேசிக்கிற தலைவர், மக்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தலைவர். இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இது போன்ற வரலாறுகள் இல்லை. அப்படி வரலாறு படைத்த தலைவருக்கு பின்னாலே இன்றைக்கு அவர் இணைந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் அங்கே அண்ணா திமுக இருக்கிற சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதென்ன குதிரை பேரமா லாட்டரி பேரமா என்று சொன்னார்கள். லாட்டரி எங்கே இருக்கிறது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் சரி. ஆகவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சட்டமன்றம்.